சவுதி துபாயில் இருக்கிறவங்கலாம் நேர காலத்தோட ஊர் போய் சேருங்க, உசுர கையில பிடிச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். சோசியல் மீடியாவில் தற்போதைய சூழல்ல மிகவும் வைரலாகி பரவிக்கொண்டிருக்கும் மிக முக்கிய செய்தி, ஈரான் மொத்தமாக வீழ்ச்சி அடைந்தது மறுபடியும். அது ஒரு ஹைலைட்டான நியூஸ், சரியா? ஈரானுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரம் மறுபடியும் கீழே இன்னும் சரிஞ்சிருக்குது, பணவீக்கம் அதிகரிச்சிருக்குது. இதோடு சேர்த்து இன்னொரு முக்கியமான தகவல், வெனிசுலா மீது தாக்குதல் நடத்தது அமெரிக்கா. இது ரெண்டும் சமூக வலைத்தளங்கள்ல இப்போதைக்கு பகிரப்பட்ட தகவல். இப்ப வாங்க, அரபு அமீரக படைகள் மீது சவுதி அரேபியா தாக்கியதா செய்திகள்ல மிக முக்கியமா வெளியாகிட்டு இருக்குது. சவுதி அரேபியா மற்றும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சண்டையிட்டுக் கொள்ளுமா? இந்த தாக்குதல் சவுதி அரேபியா நேரடியா விமான தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க. இந்த தாக்குதலை எதிர்த்து படையெடுக்கும் அணிவகுப்பு சவுதி அரேபியாவுக்கு எதிராக மிகப்பெரிய படையொன்னு கிளம்புது, சவுதி அரேபியா மீது தாக்குதல் நடத்தும். அன்பார்ந்த உறவுகளே, சவுதி அரேபியாவுடைய ஏர்ஃபோர்ஸ் ஏமனுடைய எஸ்டிசி எனப்படும் ஒரு குழு அவங்க மீது நடத்தப்பட்ட, அவங்க கேம்ப்ல நடத்தப்பட்ட தாக்குதல்ல அட்லீஸ்ட் 20 பேராவது இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா இந்த தகவல் வந்தது எப்பன்னு பாருங்க, ஜனவரி 3, 2026, அதாவது இன்னைக்கு காலையில 3:42 AM இந்த செய்தி பப்ளிஷ் ஆகுது. இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சிச்சு, என்ன பிரச்சனை அப்படின்றத பாப்போமா? இப்போ ரீசண்டா சவுதி அரேபியா எல்லைகள்ல சில குழப்பங்கள். சவுதி அரேபியாவும் ஏமன் நாடும் பாத்தீங்கன்னா ரெண்டும் எல்லையை பகிர்ந்து கொண்ட நாடுகள். சவுதி அரேபியாவும் ஏமனும் தான் ரெண்டும் எல்லையை பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. மேல இருக்கிற சவுதி அரேபியா, இது சவுதி அரேபியா, இது ஏமன். கிட்டத்தட்ட பரப்பளவுல 1700, அதாவது குத்துமதிப்பு 1800 கிலோமீட்டர் தூரம். இப்போ உங்க வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கு நடுவுல இருக்கிறது காம்பவுண்ட் சுவர் இல்லையா, சுவர் மதில் இருக்குது. அதுதான் உங்களுடைய வீட்டை அவங்களுடைய வீட்டையும் பிரிக்குது. அதே மாதிரி தான் இந்த எல்லையும். இந்த எல்லை இந்த எல்லை ஏமன், அந்த எல்லை சவுதி அரேபியா. இந்த ரெண்டு நாடுகளையும் பிரிக்கிறது பாத்தீங்கன்னா இந்த எல்லை தான், எல்லை கோடுன்னு சொல்லலாம். இந்த எல்லை கோடு, இது ஏமனுக்குரிய எல்லை, இது சவுதி அரேபியா. இந்த எல்லை கோடு தான் ரெண்டு நாட்டையும் பிரிக்கிறது. அந்தந்த நாட்டுக்கு இடையில போர்டர் இருக்கும். இதுல ஒவ்வொரு பகுதி, நாம சாதாரண உதாரணத்துக்கு வடக்கு கிழக்கு தெற்கு மேற்குன்னு பிரிச்சுக்கிட்டு தெற்கையும் மேற்கையும் ஏமன் நாட்டு அரசாங்கம் ஆட்சி செய்யுது. அதாவது சும்மா அரசாங்கம் ஓட்டு கேட்டு ஜெயிச்சு இராணுவம், போலீஸ், விமானப்படை, அரசாங்க அதிகாரிகள் இப்படின்னு ஒரு அரசாங்கம் நடக்கும் இல்லையா, இப்ப இலங்கையில நடக்கிற மாதிரி அரசு ஆட்சி. மேற்கு, அதாவது மேற்கு தெற்கு, இது ரெண்டுலையும். வடகிழக்கு இருக்கு இல்லையா, கிழக்கு பகுதியை ஹவுதி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸா பேசப்பட்ட வார்த்தை இல்லையா, செங்கடல் தாக்குதல், அதே மாதிரி இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல், இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை எல்லாம் ஹூத்தின்னு அடிக்கடி ஹவுதி படையினரை பத்தி பேசியிருப்பேன். ஹவுத்தின்னு சொல்லக்கூடிய அவங்க
அந்த நிலப்பரப்பை வந்து கண்ட்ரோலில் வச்சு கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க யார்? ஹவுதி வந்து கிழக்கு பக்கத்து. இது நான் ஜஸ்ட் உதாரணத்துக்கு சொல்கிறேன், சரியா? இதை ஓவராக நம்ம தெளிவுபடுத்த வேண்டியதில்லை, சிம்பிளாக நம்ம தெளிவுபடுத்தணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஜென்ரல் நாலேஜ் சும்மா நார்மலாக நம்ம தெரிஞ்சுக்குவோம் அப்படின்றதுக்காக. இப்போ வடக்கு இருக்கு இல்லையா, வடக்கு பக்கத்தை எஸ்டிசி அப்படின்ற இன்னொரு குழு. என்னடா எஸ்டிசி டெலிஃபோனான்னு கேட்டிங்கன்னா, எஸ்டிசி டெலிஃபோன் நெட்வொர்க் இல்லை, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறது தான், பேர் முழு விவரமெல்லாம் சொல்லக்கூடாது, நம்மளுக்கு அது சிம்பிளாக நம்ம முடிச்சுக்கிட்டா நல்லா, நம்மளுடைய தொழிலாளர்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக நான் சொல்லித்தரது சும்மா சிம்பிளாக. இந்த எஸ்டிசின்ற குழு வந்து ஒரு பக்கம் இருக்கிறாங்க, அவங்க வந்து வடக்கு ஆட்சி செய்கிறாங்க, வடக்கை வந்து கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாங்க. வடக்கு கிழக்கு ரெண்டும் பார்த்தீங்கன்னா 2 படைகள்கிட்ட இருக்குது, ஹவுதி படைக்கிட்ட கிழக்கும், வடக்கு வந்து எஸ்டிசின்ற படைக்கிட்ட. தெற்கும் மேற்கும் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துடைய ஏமன் நாட்டு அரசாங்கம் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. இதில் ஏமன் நாட்டில் பார்த்தீங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கும் இது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு எந்த ஒரு எல்லையுமே இல்லை ஏமனோட. ஏன்? யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்குரிய எல்லை பிரிப்பில் பார்த்தீங்கன்னா 190% சவுதி அரேபியாவும் ஒமானும் கத்தாரும், கத்தார் கூட வராது, ஜஸ்ட் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஒமான், சவுதி, இவங்க 3 நாட்டுக்குள்ளே தான் பஞ்சாயத்து இருக்குது. நில பிரச்சனை வந்தாலும் ஏமன் இங்கே இருக்குது, சவுதி இங்கே இருக்குது. ஏமன், சவுதி, இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஏமன் 2 நாட்டுக்கும் ரொம்ப தூரம், சம்பந்தமே இல்லை. இது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இது வந்து ஏமன், 2க்கும் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்குது, நிறைய 3 நாடுகள் இதை பிரிக்குது, 2 நாடு சவுதி அரேபியாவும் ஒமானும். அப்போ நிலம் சம்பந்தமாக இவங்களுக்குள்ள எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை. ஆனால் ஏமனில் பார்த்தீங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் உடைய, ஐக்கிய அரப் அமீரகத்துடைய படை இருக்குது, அவங்களுடைய இராணுவம் இருக்குது. இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இராணுவம் வந்து பல நாடுகளில் இருந்தாங்க இல்லையா, அது மாதிரி அமீரகத்துடைய இராணுவம் வந்து இங்கே இராணுவ பேஸ் இருக்குது, இராணுவ பேஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, அல்முக்காலா இந்த பகுதிகளில் ஒரு போர்ட் இருக்குது. அந்த போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது துறைமுகத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் இருந்து ஆயுத வாகனங்கள் போகுது, டேங்க் ஆயுதங்கள், நவீன ஆயுதங்கள் கொஞ்சம் போகுது. இது யாருக்கு போகுது அப்படின்றது ஒரு கிளியரிஃபிகேஷன் இல்லை. இதில் வந்து மெயினாக இந்த சூழலில் வந்து இந்த நாடுகளுக்குள்ள இப்போ 3 பேர் ஆட்சியாளர்கள்னு சொல்லலாம் இல்லையா. ஒன்று அப்துல் மலிக் அல் ஹூதி, அந்த ஹவுதி படையினர், அதே மாதிரி இங்கிட்டால எஸ்டிஏசி யூனிட்டு, அங்கிட்டால அரசாங்கம் ஆட்சி செய்யுது, ஏமன் நாட்டு கவர்மெண்ட். அப்போ இந்த சூழலில் ஹவுதி படை வந்து ஃபுல்லாகவே எகென்ஸ்டாக இருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு, மற்ற நாடுகளுக்கு, அந்த அரபு நாடுகளோட, பாலஸ்தீனோட எதிர்க்கிற நாடுகளோட எகென்ஸ்டாக இருக்கிறாங்க. சவுதிக்கும் அவங்க வந்து ஆதரவு தெரிவித்தாங்க. ஏமன் நாட்டு அரசாங்கமும் சவுதியோட அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் இதில் எஸ்டிசின்ற குழு வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலான அவங்களுடைய ஆக்கிரமிப்பு, ஏமன் நாட்டில் அவங்களுடைய கூடுதலான ஆக்கிரமிப்பு பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளில் தான் இருக்குது. இந்த பகுதியோடைய அடுத்த பக்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா. இது சவுதி அரேபியா, இந்த பக்கம் வந்து இந்த ஹூதி டீம் வந்து இந்த ஏரியாவில் இருக்கிறாங்க. அப்போ இங்கேருந்து இந்த நிலப்பரப்பில் கொஞ்சம் சரி ஒரு சீண்டல் சரி நடந்தாலும் அது சவுதி அரேபியாவை தான் பாதிக்கும். இப்படி இருக்கும்போது இந்த சுற்று வட்டாரம், இந்த கடல் பரப்பு, இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இஸ்ரேல் இருக்குது. இஸ்ரேல் இங்கேருந்து பனாமா கால்வாய் வழியாக, பனாமா கால்வாய் இருக்குது, பனாமா கால்வாய் வழியாக அப்படியோ இந்த இஸ்ரேல், ஜோர்டான், ஈஜிப்து, அதே மாதிரி சவுதி அரேபியா,
ஏமன் இந்த நாடுகளை சுற்றி தான் அப்படியே இந்த கடல் பரப்பு. நல்லா பாருங்க, இதுக்கு மிகப்பெரிய கடல் பரப்பு. இப்போ இதில் வந்து இலங்கைக்கு உட்பட பொருட்கள் கொண்டு வரணும்னா கடலை சுற்றணும். இந்த பெரிய கடலை இந்த இந்த நாடுகள் இருக்கு இல்லையா, ரஷ்யா, அதே மாதிரி ஸ்வீடன், ஃபின்லாந்து, நார்வே, யுனைடெட் கிங்டம், டென்மார்க், அயர்லாந்து, ஐஸ்லாந்து, கிரீன்லாந்து, இந்த மாதிரி பல நாடுகள், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ, இந்த மாதிரியான பல நாடுகளில் இருந்து பொருட்களை ஏற்றி வரக்கூடிய கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடல் பரப்பில் வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து உள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்கன்னா இதில் சின்ன சின்ன வழிகள் இருக்குது. இந்த மாதிரி வழிகளால் வந்து பனாமா கால்வாய் உள்ளால் வந்து செங்கடலுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா செங்கடல்ல இருந்து அப்படியோ இந்த சரௌண்டிங்கில் அவங்களுக்கு வந்து இங்கேருந்து இப்படியோ சுற்றி ரவுண்ட் அடித்து வராமல் இந்த கேப்பில் இருந்து இதுக்குள்ளால் அப்படியோ உள்ள சொருகி வந்து இந்த அரபு நாடுகளை கவர் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி இந்த பக்கம் இந்தியா, ஸ்ரீலங்கா, இலங்கை, இந்தியா இருக்கு இல்லையா, இந்த பக்கமும் கவர் பண்ணிக்கொள்ளலாம். எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும், கடலை ஃபுல்லாகவே சுற்றி அடித்து ரொம்ப நாள் பயணப்பட்டு தான் இங்கேருந்து சுற்றி வரணும். இந்த செங்கடல் வழியாக வராமல் வாரதா இருந்தால், அப்போது இந்த செங்கடல் வழியாக வாரதில் அவங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த போக்குவரத்து நடைமுறை தான். ஆனால் இதில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா செங்கடல். இந்த செங்கடலில் பார்த்திங்கன்னா இந்த முக்கு இருக்கு இல்லையா, இந்த இருக்கிற இடம் வந்து ஏமன் நாட்டுடைய எல்லையில் அவங்களுடைய ஆக்கிரமிப்பில் இருக்குது. இந்த கேப்பை தாண்டி கப்பல் போகணுமா இருந்தால் ஏமன் நாட்டுடைய அனுமதியும் வேணும். அதே மாதிரி ஏமன் நாடு நினச்சா அந்த கப்பலை என்ன வேணாலும் செய்யலாம் இந்த கேப்புக்குள்ளால் பயணிக்கும் போது. அவங்க மற்ற எல்லா எல்லையும் தாண்டி லேசாக வந்துடுவாங்க. இந்த கேப் இந்த முக்கு சந்தில் தாண்டி போகிறது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சவாலாக அமைது பல கப்பல்களுக்கு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கப்பல்கள் வந்து கடந்த காலங்கள்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கடந்த காலங்கள்லேயே நிறைய கப்பல்கள் வந்து வர முடியாத சூழலுக்கு போயிடுச்சு. நிறைய கப்பல்கள் அடி வாங்கிச்சு. யமன் நாட்டில் வந்து ஹூத்தி படையினர் நிறைய பேர் ஹவுத்தி படையினர் அடித்தாங்க. அப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இந்த கப்பல்கள் வந்து இந்த ரூட்டால் வந்து தான் யுனைடெட் அரப் எமிரேட்ஸாக இருக்கட்டும், குவைத்தாக இருக்கட்டும், கத்தாராக இருக்கட்டும், ஏன் ஈராக் வரைக்கும் இந்த பயணம் வந்து இந்த கப்பல் வழியாக வந்தால் இந்த ஏரியாக்குள்ளே வரும்போது தான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ரூட்டு தான் நல்ல எரிபொருள் மிச்சம், கடலை மிகப்பெரிய ஒரு கிலோமீட்டர் கணக்கு சுற்றி வர வேண்டியதில்லை, உள்ளால ஷார்ட்கட்டாக வந்துடலாம். பல நாடுகளுக்கு இதில் உதவி இருக்குது. இந்த ஏரியாவில் ஒரு ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஹூத்தி கிட்ட இருந்தது, இப்போ எஸ்டிசி கிட்டையும் ஒரு எல்லையில் வந்து கொஞ்சம் பிடிமானம் இருக்குது. இப்போ முதல் வந்து தனி ஹூத்தி ஆக்கிரமிப்பாக இருந்தது. இப்போ இந்த கடல் எல்லையில் ஒரு சில பகுதிகளை வந்து இந்த எஸ்டிசின்ற டீமும் வந்து கொஞ்சம் பலம் வாய்ந்தவங்களாக இருக்கிறாங்க அந்த ஏரியாவில். இப்போ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அதாவது ஐக்கிய அரபு ராஜ்யம் வந்து என்ன பண்ணுறாங்க, அமீரகம் என்ன பண்ணுறாங்கன்னா அனுப்புகிறாங்க இந்த ஆயுதம், இந்த சாமான்கள் அனுப்புகிறாங்க இல்லையா. இது போன கப்பல் ரேடாருக்குள்ள சரௌண்டிங் காட்டல. அவங்களுடைய நேவிகேஷன் சிஸ்டம் மற்றும் ரேடார் ஸ்கேனிங் சிஸ்டம் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து ஏமனுடைய துறைமுகத்தில் போய் இறங்கினதுமே உள்ளே இறக்குற பொருட்கள் எல்லாம் பார்த்தா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இராணுவ தளபாடங்கள், டேங்க்கு, அது இது, ஆயுதம், வியாபாரம், ஆயுத பொருட்கள். இப்போ இவங்க வந்து இதில் என்ன பிரச்சனைன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ நான் சொன்ன இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சவுதி அரேபியாவுடைய எல்லைக்கு ரொம்ப அருகில் தான் வந்து யார் இருக்கிறாங்க, இந்த டீம் இருக்குது, எஸ்டிசின்ற இந்த டீம் இருக்குது. அவங்களுக்கு நல்லபடியாக பக்கபலமாக ஆயுதங்கள், நல்ல ஹெவியான ஸ்ட்ராங்கான வெப்பன்ஸ்கள் கிடைச்சா அவங்க எந்த நேரத்திலையும் அடித்து பிடிச்சி சவுதி அரேபியாவில் பாதியை பிடிக்கலாம். புரியுதா? அவங்கள்ட்ட ஸ்ட்ராங்கஸ்டான வெப்பன் இருந்து சவுதியை எதிர்த்து போராடக்கூடிய டேலண்ட் இருந்துச்சுன்னா, ஆயுதமும் இருந்துச்சுன்னா, எந்த நேரத்தில் வேணாலும் இந்த யமனுடைய இந்த கோடு சவுதி அரேபியா, இது சவுதி அரேபியா, இது வந்து ஏமன், இங்கே இருக்கிற இந்த கோடை அவங்க கொஞ்சம் இந்த பக்கம் வரைக்கும் கொண்டு போகலாம். நில ஆக்கிரமிப்பு தான் அதிகமாகவே நடக்குது எங்கே பார்த்தாலும்.
இந்த இங்க இருக்கிற போர்டரை இங்க வைக்கலாம், சவுதி அரேபியாவில் பாதியை பிடிச்சிடலாம் அவங்க நினைச்சா. அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட ஆயுதம் பலம் இருந்துச்சுன்னா. ஆனா இப்போ தன்னுடைய இராணுவத்துக்கு இராணுவ முகாமுக்கு அனுப்புறதா சொல்லி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்து இந்த எஸ்டிசிக்கு மறைமுகமா உதவி செஞ்சிருக்காங்க அப்படின்றது வெளிவந்திருக்குது. துரோகம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் செஞ்சது சவுதி அரேபியாவுக்கு மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த துரோகத்தின் வெளிப்பாடு தான் இன்னைக்கு அதிகாலையில பாத்தீங்கன்னா இந்த எஸ்டிசி கேம்ப் போட்டிருக்காங்க இல்லையா, ஒரு இடங்கள்ல பாலைவன பகுதிகளில் ஏமன்ல இருந்த தீவிரவாதிகள், அவங்க மேல அதிரடியான தாக்குதல், வான்வெளி தாக்குதல். அந்த கதறலை தான் நீங்க இப்ப கேட்டிருப்பீங்க. சவுதி அரேபியா சவுதி அரேபியான்னு சொல்லி கத்துறாங்களே. தயாரான் சவுதினா விமானங்கள், சவுதி விமானங்கள் அடிக்குது எங்க மேல, தாக்குதல் நடத்துது. அப்படியே இந்த வீடியோ ஃபுல்லா நான் ரெக்கார்ட் பண்ணல, ஏன்னா அது அடிச்சு நொறுக்கு வீடியோ எடுத்து இருந்தாலும் பீஸ் பீஸா பறக்கிற அளவுக்கு அடிக்குது. மேல இருந்து விமானத்துல வந்து ஃபுல்லா வாகனங்கள்லாம் தெரிக்குது, அப்படி அடி நடக்குது. இப்போ அதே மாதிரி என்ன ஆச்சு தெரியுமா, சவுதி ஏர்ஃபோர்ஸ் உடனே அலர்ட் ஆகி கொண்டு போய் விமானம் அந்த ஹார்பர்ல இறக்கி வச்சாங்க இல்லையா, அந்த டேங்க், இந்த மாதிரி இராணுவ பொருட்கள். இது வந்து துபாய் வந்து அவங்க சொன்னது, எங்களுடைய அமீரகம் சொன்னது, எங்களுடைய இராணுவம் ஏமன்ல இருக்கிற எங்களுடைய இராணுவத்துக்காக நாங்க அனுப்புறோம் தானே. ஆனா இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா உடனே ஃப்ளைட் அனுப்பி அந்த விமான அந்த துறைமுகத்துல இருந்த பல இந்த டேங்குகள், இந்த ஆயுத பொருட்கள் எல்லாத்தையுமே அடிச்சிட்டாங்க. அடிச்ச புகைதான் இது. இந்த ஏரியாவில் வந்து ஹார்பர்ல வந்து இந்த கப்பல் நிறுத்தப்பட்டிருக்குது. இந்த சைட்ல ஃபுல்லாவே தீ பறக்கிறதுக்கு காரணம் சவுதியோட விமான படை போய் அடிச்சாங்க அந்த ஆயுதங்களுக்கு. இப்போ சவுதி அரேபியா உடனே சொல்லிட்டாங்க, எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்க மலுப்பாதீங்க, நீங்க ராணுவத்துக்கு என்னதான் சொன்னாலும் இது வந்து நீங்க இந்த எஸ்சிசியை கொடுத்தது எங்களையே அழிக்கிறதுக்கு நீங்க உதவி பண்ணின மாதிரி, எங்களுடைய நிலத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு, நிறைய ஆயுதங்கள் கிடைச்சா, இதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். உடனே ஏமனோட பேசினதோட, இப்போ ஏமன்ல வந்து ஹவுதிகள் வந்து எப்படியுமே சவுதி அரேபியாவோட சப்போர்ட், யுஏஇயோட எப்படியுமே அவங்க எதிர்ப்பு. ஏன் கடந்த காலங்கள்ல இருந்து யுஏஇ பெருசா எந்த ஒரு சத்தமும் போடல. இப்போ எய்ட்ஸ் எல்லாமே அனுப்புறாங்க, ஆனா ஆரம்ப காலத்துல அந்த பொருட்கள் அனுப்புறாங்க தான், எய்ட்ஸ் பொருட்கள்லாம் அனுப்புறாங்க தானே, உணவுகள்லாம். ஆனா ஆரம்ப காலத்துல பெருசா எந்த சத்தமும் போடல, எந்த ஒரு உதவியும் பண்ண வரல அப்படின்ற மாதிரி ஹவுதிகள் ஆல்ரெடியே கோவத்துல இருந்தாங்க. அமீரகம் அமெரிக்காவோட சப்போர்ட்ல இருக்குது, இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி. ஆனா சவுதி எல்லாம் முடிஞ்ச அளவு அவங்களுடைய போராட்டம் இருந்துச்சு தானே, இஸ்ரேலிகளோட எதிர்த்தாங்க தானே. அப்படி இருந்ததால ஹவுதிகள் அவங்களோட ஆதரவா இருந்தாங்க. ஹவுதிகளுடைய ஆதரவு ஆல்ரெடி சவுதி அரேபியாவுக்கு இருக்குது. அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா இப்போ ஏமன் அரசாங்கம் இருக்குது இல்லையா, ஏமன் அரசாங்கத்துடைய ஆதரவு முற்றுமுழுதாக சவுதி அரேபியாவுக்கு அப்படின்றத தெரிவிச்சுட்டாங்க பகிரங்கம். இப்ப ஏமன் அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அமீரக படை இருக்கு இல்லையா, அமீரக ராணுவ தளங்கள், அமீரக படை இருக்கு இல்லையா, துபாய்ன்னு சொல்லுவோமே நாம, எமிரேட்ஸ், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் உடைய படைகளும் ராணுவ முகாம் இருக்கு இல்லையா, உடனே நீங்க இப்ப விட்ரோ பண்ணி உடனே வெளியாகாங்க நாட்டை விட்டு. ஏமன் நாட்டுக்குள்ள எந்த ஒரு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் உடைய ஆர்மியோ அல்லது ராணுவ தளமோ ராணுவ இதுவோ இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ராணுவம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விடயமும் இருக்கக்கூடாது, உடனே வெளியேறுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ சவுதி அரேபியா டைரக்டாவே வார்னிங் பண்ணியிருக்கிறாங்க, இதுக்கு பிறகு இந்த சேட்டையை பண்ணினீங்கன்னா நிச்சயமா நாங்க உங்க மேல ரிவெஞ்ச் எடுப்போம் அப்படி. அடுத்ததா ஏமன்ல கொஞ்சம் ஆயுதம் இஷ்யூ ஆகி இருக்குது லைட்டா. இப்பவே எங்க பக்கம் ஒரு 8 எடுத்து வச்சுங்க, காலை நறுக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அதிகாலையில அந்த ஸ்டிசி படை இருக்கக்கூடிய தளங்களுக்கு போய் விமானத்துல கொண்டு தூக்கி போட்டு போயிருக்கிறாங்க. ஆனா அதனுடைய விளைவாக இப்போ பாத்தீங்கன்னா இந்த எஸ்டிசி குழுவோட ஆதரவாளர்கள், இந்த எஸ்டிசி குழு இருக்கிறாங்க இல்லையா, இதுவும் வந்து சும்மா சிம்பிளான ஒரு நாம நார்மலா சொல்ற அளவுக்கு ஆளுங்க இல்ல, மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த குழு தான். அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய மொத்த ஆதரவாளர்களையும் திரட்டி இருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில
மொத்த ஆதரவாளர்களையும் திரட்டி இருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா விளங்கும் எந்த அளவுக்கு போலிங்கில் லைனில் வாகனம் வந்துகிட்டு இருக்குது. பல நூற்றுக்கணக்கான வாகனங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோ பேர் ஆயுதங்களோட வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. சவுதியா இல்லை இந்த எஸ்டிசியா நாங்கள் பார்த்துருவோம் 2 கொண்டு அப்படின்ற மாதிரி அவங்களும் களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. இப்போ அமீரகத்துக்கு ஒரு எச்சரிக்கை தான் விடுத்திருக்கிறாங்க. ஆனால் இவங்களோட டைரெக்டாக ஃபைட் ஆரம்பிச்சிட்டாங்க, அடிச்சிட்டாங்க. பதிலடி நிச்சயமாக இவங்க சவுதிக்கு கொடுப்பாங்க எஸ்டிசி. ஆனால் இது தொடர்ந்துச்சுன்னா உள்ளுக்குள்ள அமெரிக்கா தலையை போடும். அதுக்கப்புறமா ஏமன் சவுதி 2 நாட்டையும் என்ன சொல்றது என்ன தெரியும் தானே, காட்ஃபாதர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா உள்ள நுழைஞ்சிட்டான்னா குட்டையை குழப்பி எப்படியாவது 2 நாட்டையும் அது எப்படின்னா தூங்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நல்லா பிடிச்சி கிள்ளி வச்சிடுறது. அதாவது தொட்டிலையும் கிள்ளி வந்தாரு பிள்ளையங்கிள்ளி தொட்டிலையும் ஆட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு ஆட்டத்தை உள்ளே கொண்டு வருவான். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. ஆனால் இனி சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். எந்த நேரத்தில் வேணாலும் தாக்குதல் நடத்தலாம். ஏன்னா இன்னைக்கு அவங்க போய் தாக்கிட்டாங்க. தாக்கினது பிரதிபலன் இதோ உங்களுக்கே நான் இந்த வீடியோலையும் போட்டு காட்டினேன். இது அவங்க தங்கி இருக்கிற இடம். இது அவங்க அந்த கூடாரம் இருக்கு இல்லையா, அந்த கூடாரம் அவங்களுடைய கூடாரம், அவங்க தங்கி இருக்கக்கூடிய இடம். இந்த எஸ்டிசி படை அவங்க தங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு நேரடியாக டீட்டெயில்ஸ் கிடைச்சதுமே போய் தாக்கியிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு பதில் தாக்குதலுக்கு தான் அவங்க ஆயத்தமாகறாங்க சவுதி அரேபியாவுக்கு எதிராக. இறைவன் பாதுகாக்கட்டும். யாருக்கும் எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் வெளிநாடுகளில் உழைக்கிறதுக்காக எங்களுடைய பல உறவுகள் இருக்கிறாங்க. யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது, பிரார்த்தனை செய்வோம். இது சம்மந்தமான மேலதிக டீட்டெயில்ஸ்கள் கிடைச்சா அவங்களுக்கு தரேன். ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த தகவலை தெளிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காகத்தான் இவ்வளோ நேரம் எடுத்து பார்க்கலாம். ரொம்ப கவனமாக இருங்க.